சேனல் வாட் டு டு கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வீக்கெண்டில் எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரட்டாசி பைந்தா பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்டில் நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணின்னு சாப்பிடுவோம். ஆனால் இனி வர வீக்கெண்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டாக அல்ட்டியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா இது புரட்டாசி மந்தே முடிஞ்சிச்சு, இன்னும் இதெல்லாம் சொல்கிறாங்களே நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour நம்ம அதை ஊற வச்சிடலாம். ½ hour ஊறினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் ½ hour ஊறினா போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையானதை பார்த்துடலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், புதினா, கொத்தமல்லி, நெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, ஏலக்காய், பசிப்பூ, பட்டை, சாதிப்பூ, பிரியாணி இலை. மஷ்ரூம், கொஞ்சோண்டு தயிர். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கும். தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம். ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டாக போடுறதுக்கு தான். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய்லே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுமே போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ,
லவங்கம், கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய் 3, ஜாதிப்பூ 2, இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா சோம்பு, ஏலக்காய் எல்லாம் பொரியணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது நல்லா இருக்கும். இப்போது வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுடலாம். இது 3ம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி இதுவும் வரணும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி விட்டால் சீக்கிரமே அது நல்லா வதங்கும். இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம்ல அந்த மசாலா பேஸ்ட். இப்போது கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா மஷ்ரூமே வந்து தண்ணி விடும் நல்லா. தட்டை போட்டு மூடிடலாம். அந்த தண்ணி விட்டு அது நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நம்ம அதை மூடி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூணுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு.
இப்போது 1 கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன், அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு தேவையான சால்ட் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 லெமன் லாஸ்ட்டாக நம்ம புழிஞ்சிட்டா அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி கரெக்டாக 2 விசில் விட்டால் நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம விசில் விட்டால் போதும். கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கலாம். சிக்கன் மட்டனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணி நம்ம ஒரு அழகான க்ளே பாட்டில் மாற்றி நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ்லாம் வேணாங்க, ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தால் போதும். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.